வணக்கம் மக்கள், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டிக்கிழங்கு பிடுங்கி சாப்பிட போகிறோம். முடிஞ்சால் காட்டில் ஒன்றே வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண. கொட்டிக்கிழங்கு வந்து ஈரமான பகுதியிலே வளரும். அதாவது ரொம்ப நாள் தண்ணி நின்றுட்டு வற்றி போனதுக்கப்புறம் அதில் தான் முளைக்கும். கட்டாந்தரையிலலாம் முளைக்காது. இந்த காஞ்சி வயிறு பாருங்கள், தண்ணி நின்று வத்தின இடம் இது வந்து. அதில் வந்து பச்சையாக தெரிகிற ஊரம் கொட்டிக்கிழங்கு தான். இப்போ வந்து நம்ம பிடுங்க போகிறோம். நம்ம ஒன்றுமே கொண்டு வரல. இங்கே ஒரு வேலையாக வந்தப்போ இங்கே பார்த்தேன். மக்களே இங்கே வாங்க பிடுங்கிட்டேன். ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு கிழங்கு இல்லை. நூண்டாக இருக்குது, உருண்டையா. இந்த பாருங்க, நூண்டு தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு கிழங்கு இல்லை. நான் பிடுங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் நிறையா போய் பிடுங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே கொட்டிக்கிழங்கு கிராமங்களில் அதிகமாக கிடக்கும். தண்ணி ஓடுற பக்கத்தில் நிறையாவே முளைச்சிருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா காட்டில் கொண்டே வச்சு சமைப்பேன், இல்லாட்டி வீட்டில் கொண்டு செஞ்சுருவேன். பார்ப்பேன் எப்படி முடியுதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம இப்போ கொட்டிக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டோம். வீட்டில் தான் சமைக்கிறோம். நம்ம காட்டுக்கு போகல, நேரம் ஆயிடுச்சு, நைட்டு 6 மணி ஆயிடுச்சு. அதனால் போகலை, வீட்டில் சமைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து உள்ள அடுப்பில் தண்ணியை காய போட்டு அதில் இதானிட்டோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம தண்ணியை காய போட்டு உள்ளே வேக போட்டோம். பாத்திரத்தில் தண்ணியை காய போட்டு நம்ம கிழங்கு அவிய போட்டோம். அவிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருவோம். நல்லா மாவாகவே வெந்திருக்கு. நீ அடுத்து வந்து இதில் உள்ள தோலெல்லாம் உரிக்கணும். உருளைக்கிழங்கு மாதிரி உரிச்சு விட்டுதே நம்ம அப்புறம் வந்து பொரிக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுத்தாந்தாச்சு. இப்போ நம்ம அதில் மேலே உள்ள தோலெல்லாம் உரித்து எடுக்கணும். எடுத்தோன்னா உள்ளே வெள்ளையர்னு வந்துடும். ஓகே மக்களே, நம்மளோட கொட்டிக்கிழங்கு இப்போ உரிச்சாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. உரிச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் தான் இருக்குது, என்னன்னு தெரியல. சரி வாங்க, இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து எப்போதும் மாதிரி நம்ம கடுகு, உளுந்து பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொட்டிக்கிழங்க மேலே போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதே. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு வச்சு. நல்லா மாவாகவே இருக்கும். இது வந்து கொட்டிக்கிழங்கு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கிழங்குங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துருக்கீங்க. நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா நிறையா சேர்த்துக்குங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூளை கொஞ்சம் உண்டு கொட்டி அப்படியே பரட்டிட வேண்டியது. பரட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே வந்துட்டு வேக வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் கிண்டி அடிச்சிட வேண்டியது. இப்போ சுவையான கொட்டிக்கிழங்கு வறுவல் ரெடி மக்களே. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.